ஹோட்டல்கள் எல்லாமே ஏற்கனவே புக் பண்ணப்பட்டிருக்கு. அதெல்லாம் இப்ப கேன்சல் ஆகி கொண்டிருக்கு. விமான டிக்கெட்டுகள் எல்லாமே இப்பொழுது பரிசீலனை செய்யப்பட்டு அதெல்லாம் கேன்சல் பண்ணப்பட்டு கொண்டிருக்கு. இலங்கை சொல்கின்ற ஒரு விஷயம், நீங்கள் கஷ்டப்பட்ட நேரம் எல்லாத்திலும் நாங்கள் உங்களுக்கு கை கொடுத்திருக்கின்றோம். அடி வாங்கினது நாங்கள், சூடு வாங்கினது நாங்கள், எங்களுடைய பிளேயர்கள் தான் காயமடைந்தார்கள், நாங்கள் தான் உங்கள் நாட்டுக்கு வரவே கூடாதவர்கள். எனவே நீங்கள் இப்படி எங்களை கைவிடுவீர்களாக இருந்தால் எதிர்காலத்தில் நாங்கள் உங்களுக்கு கை கொடுப்பதை நிறுத்த வேண்டும். உங்களோட உறவை நாங்கள் முறித்துக் கொள்ள வேண்டிய நிலைமை ஒன்று உருவாகும். இலங்கை கிரிக்கெட்டை நாட்டின் தலைமை பீடம் அவதானிக்கின்றது, உன்னிப்பாக கவனிக்கிறது, அதற்குள் தலை போட்டு விட்டார்கள் என்பது இப்பொழுது தெரிகின்றது. இந்தியா வருகின்ற 15ஆம் தேதி கொழும்பு நடக்க போற போட்டிக்கு இந்திய அணி முழுமையாக கொழும்பு வரும். எனவே இந்திய அணி இங்கே வரப்போகின்றது, அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. இந்தியா மிகப்பெரிய அளவில் ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது. முதல் நாள் நாளைக்கு போட்டிகள் ஆரம்பிக்கும். நாளைக்கு 3 போட்டி இருக்கு. 3 போட்டிகள். முதலாவது போட்டி இலங்கை SSC மைதானத்தில் பாகிஸ்தான் நெதர்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியோடு ஆரம்பமாகின்றது. இப்பெல்லாம் கிரிக்கெட் பரபரப்பு இலங்கையில் இருக்குமோ அப்பெல்லாம் மழை பெய்யும். இலங்கை நேற்று ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கு. இலங்கை கிரிக்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, பாகிஸ்தான் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபைக்கு இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் தலைவரோட கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறது. இலங்கை கிரிக்கெட் தலைவராகவும் இருக்கலாம் என்று வச்சுக்கொள்வோம். ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டால அனுப்பப்பட்டிருக்கு. அதாவது இந்த போட்டியில விளையாடுவதை பரிசீலிக்கும்படி கேட்டிருக்காங்க. முக்கியமா சொல்ல போனா இதுல ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இலங்கையினுடைய முக்கியமான ஒரு போட்டி இது. இதுல டிக்கெட் முற்றுமுழுதா வைக்கப்பட்டிருக்கு. ஹோட்டல்கள் எல்லாமே ஏற்கனவே புக் பண்ணப்பட்டிருக்கு. அதெல்லாம் இப்ப கேன்சல் ஆகி கொண்டிருக்கு. விமான டிக்கெட்டுகள் எல்லாமே இப்பொழுது பரிசீலனை செய்யப்பட்டு அதெல்லாம் கேன்சல் பண்ணப்பட்டு கொண்டிருக்கு. ரசிகருடைய வருகை குறையும் அப்படின்னு சொல்ற ஒரு இந்த எண்ணம் வந்திருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த 2-3 நாட்கள் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 90% ஏற்கனவே புக் பண்ணப்பட்ட ஹோட்டல்கள் எல்லாமே கேன்சல் ஆகிருக்கு. காரணம் இந்த போட்டியை பார்க்க வர இந்த போட்டிக்காகவே இப்பொழுது பின்னடிக்கின்றார்கள் என்ற இப்படியான ஒரு விஷயம் வருகின்ற வேளையில் இலங்கை சொல்கின்ற ஒரு விஷயம், நீங்கள் கஷ்டப்பட்ட நேரம் எல்லாத்திலும் நாங்கள் உங்களுக்கு கை கொடுத்திருக்கின்றோம். கஷ்டமான நேரத்துல நாங்க எந்த நாடுமே வராத நேரத்துல பாகிஸ்தானுக்கு நாங்க அடி வாங்கினது நாங்கள், சூடு வாங்கினது நாங்கள், எங்களுடைய பிளேயர்கள் தான் காயமடைந்தார்கள், நாங்கள் தான் உங்கள் நாட்டுக்கு வரவே கூடாதவர்கள். ஆனால் நாங்கள் முதல் தடவையாக மீண்டும் பாகிஸ்தானில் கிரிக்கெட் விளையாடலாம் என்று சில வருடங்களுக்கு முன்னர் நிரூபித்தோம். அண்மையில் குண்டு வெடித்த வேளையிலும் திரும்பி வரவழைக்கிட்ட வேளையில் பேசி வைத்து கிரிக்கெட் போட்டிகளை நிறைவு செய்துதான் நாங்கள் இங்கே வந்தோம். எனவே நாங்கள் கை கொடுத்திருக்கின்றோம். ஆனால் நீங்கள் இப்படி கை கொடுக்காமல் எங்களை கைவிட்டீர்களாக இருந்தால் இது எங்களுக்கு நாட்டுக்கு, எங்கள் கிரிக்கெட்டுக்கும் பாதிப்பு. எனவே நீங்கள் இப்படி எங்களை கைவிடுவீர்களாக இருந்தால் எதிர்காலத்தில் நாங்கள் உங்களுக்கு கை கொடுப்பதை நிறுத்த வேண்டும். எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் இந்த போட்டியில விளையாடாம போனால் இலங்கையும் சில வேளைகள்ல ஓகே பாகிஸ்தான் தோரா இல்ல பரவாயில்ல நான் போகல அப்படின்ற அளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. எனவே இலங்கை அதைத்தான் இப்பொழுது மறைமுகமாக சொல்கின்றது, உங்களோட உறவை நாங்கள் முறித்துக் கொள்ள வேண்டிய நிலைமை ஒன்று உருவாகும். ஏன்னா அது ஒரு கடிதம் அனுப்பப்பட வேண்டியது கட்டாயம். ஏன்னா ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுடைய ஒரு கடமை, அது கட்டாயம் அது செய்ய வேண்டியது, அது செஞ்சிருக்காங்க. ஆனா இதுக்கு பாகிஸ்தான் இதுவரைக்கும் எந்த விதமான பதிலும் அளிக்கல. இதுக்கிடையில நேற்று ஜனாதிபதி நேரடியாக அணி வீரர்களை போய் சந்திச்சிருக்காரு. அது பெரிய ஒரு முக்கியமான செய்தியா பார்க்கப்பட்டது. காரணம் அதுல வீடியோக்கள் போட்டோக்கள் பெருசா வரல. ஜனாதிபதி திடீர் விஜயம் கொண்டுதான் தென்படுகின்றது. என்றால் NCC மைதானத்தில் தான் பயிற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். எந்த முன் அறிவித்தல்களும் இருக்கவில்லை. ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டும் அவ்வாறான ஒரு அறிவித்தலை விடவில்லை. எனவே இதில் 2 விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கின்றது. ஒன்று, போய் நாங்கள் இருக்கின்றோம், விளையாடுங்கள், வெற்றி பெறுங்கள், வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பது நாட்டின் தலைவராக இலங்கையில் போட்டிகள் நடைபெறுகின்ற வேளையில் இலங்கை அணி பலமாக இருக்க வேண்டும். அது ஜனாதிபதி அதை செய்திருக்கின்றார். எனக்கு தெரிந்த கடந்த காலங்களில் மைதானத்துக்கு நேரடியாக போய் வர ஜனாதிபதி வீரர்களை மைதானத்துக்குள் சந்தித்தது இதுதான் முதல். அதுவும் ஒரு போட்டி நடக்கிறதுக்கு முதல்ல, ஒரு சுற்று நடக்கிறதுக்கு முதல்ல போனது ஒரு ஃபைனல் போட்டி. உலகக்கிண்ணத்துக்கு முதலில் ஜனாதிபதிகளிடம் சென்று பேசி வெளிநாடுகளுக்கு செல்வார்கள், அல்லது இலங்கையில் நடைபெற்றாலும் நேரடியாக போய் சந்திப்பார்கள். ஆனால் இவர் திடீரென்ற ஒரு விஜயத்தை செய்திருப்பதாக தெரிகின்றது. இது சந்துரு ஒரு விஷயத்தில் வீரர்களை உற்சாகப்படுத்த நான் இருக்கின்றேன் என்பது ஒரு பக்கம். இன்னும் ஒரு பக்கம் உலகக்கிண்ணத்துக்கு பின்னர் இலங்கை கிரிக்கெட் அப்படி இல்லாவிட்டால் இப்பொழுதும் கூட இலங்கை கிரிக்கெட்டை நாட்டின் தலைமை பீடம் அவதானிக்கின்றது, உன்னிப்பாக கவனிக்கிறது, அதற்குள் தலை போட்டு விட்டார்கள் என்பது இப்பொழுது தெரிகின்றது. அவதானிக்கலன்னு சொன்னா இது பெரிய ஒரு பாதாளத்தை விழுந்துட்டு 2-3 நாட்களாக இலங்கையில் இப்பொழுது அதிக பேசுபொருள் இலங்கை கிரிக்கெட் அணி தொடர்பில் தான். சோஷியல் மீடியா திறந்தா என்ன, வெளியே எங்கே போனா என்ன, இந்த இங்கிலாந்து தொடர் தோல்வியின் பின்னர் மிக மோசமாக இலங்கை அணி பற்றி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது மக்கள் மத்தியில். பிரமோதய விக்ரமசிங்க ஊடக சந்திப்பு நடத்தியிருக்கிறார், திரைக்குழுவின் தலைவர். உலகக்கிண்ணத்திற்குள்
இந்த விஷயங்கள் நடக்கும். உலக கிண்ணத்தின் பின்னர் பல புதியவர்களோடு புதிய மாற்றங்களோடு இலங்கை அணி தயார் செய்யப்படும் என்பதை பிரமோதே சொல்கின்றார். சரி, சொல்லிதான் ஆகணும், வேற வழி இல்லை. வேற வழியும் இல்லை. இப்ப அவர் ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கின்றார், 2 வருடங்களுக்கு முன்னர் தாங்கள் தயார் செய்து வைத்த இவர் தெரிவுக்குழுவின் வீரராக இருந்த வேளையில் தயார் செய்து வைத்திருந்த வீரர்கள் என்ன ஆனார்கள், எதிர்காலத்தில் இவர்கள் தான் வீரர்கள் என்றவர்கள் எல்லோரும் என்ன ஆனார்கள் என்பதை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய பெறுதிகளை பார்க்கின்றோம். இந்த 2 வருடங்களுக்குள் அவர்களுக்கு என்ன நடந்தது, ஏன் அவர்கள் அணிக்குள் வரவில்லை, ஏன் அவர்கள் சேர்க்கப்படவில்லை என்பது தொடர்பிலும் ஆராய்ந்து வருகின்றோம் என்பதை சொல்கின்றார். எனவே அவர் ஆரம்பத்திலே இந்த தெரிவுக்குழுவை பொறுப்படுத்த வேளையிலும் சொன்னார், உலக கிண்ணத்திற்காக 25 பேரை தெரிவு செய்திருக்கின்றார்கள், அதற்குள் எதையும் நான் பெரிய அளவில் மாற்றப் போவதில்லை, கை வைக்கப் போவதில்லை, உலக கிண்ணம் முடிவடைந்த பின்னர் தான் அது தொடர்பில் விஷயங்கள் நடக்கும் என்பதை தான் சொல்லியிருந்தார். எனவே நாங்கள் அதைத்தான் சொல்கின்றோம், உலக கிண்ணம் வரையில் இலங்கை அணியை இப்படியே விட்டு விடுவோம், வெற்றியோ தோல்வியோ ஏதோ ஒன்றை செய்துவிட்டு வாருங்கள். நீங்கள் வென்று வந்தால் சந்தோஷம், அடுத்த கட்டம் போகும், தோற்று வந்தால் மிகப்பெரிய அளவில் அதிரடி மாற்றங்கள் நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நடக்கும். நேற்று இந்திய அணியினுடைய தலைவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதாவது இந்தியா வருகின்ற 15ஆம் தேதி கொழும்பு நடக்க போற போட்டிக்கு இந்திய அணி முழுமையாக கொழும்பு வரும். பிளேன் டிக்கெட் புக் பண்ணி இருக்குது, அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. நாங்கள் போட்டிக்காக இலங்கைக்கு செல்வோம். நாங்க விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் சொல்லல. பாகிஸ்தான் தான் அறிவிச்சிருக்கிறது விளையாட மாட்டோம்னு சொல்லி. ஆனால் எங்களுடைய கடமை ஒழுங்கு செய்யப்பட்ட அந்த போட்டிக்கு செல்வது, அதற்கான ஏற்பாடு முடிஞ்சிருக்கு. நாங்க 15ஆம் தேதி கொழும்புல இருப்போம். எனவே இந்திய அணி இங்கே வரப்போகின்றது, அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. இந்தியா மிகப்பெரிய அளவில் ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது. பாகிஸ்தான் என்னதான் அழுத்தங்களை பிரயோகித்தாலும், முதலில் பாகிஸ்தான் சொன்னது நாங்கள் உலக கிண்ணத்திற்கு கலந்து கொள்ளப் போவதில்லை என்று. இப்படியெல்லாம் ஐசிசி எல்லாம் இப்படியெல்லாம் செய்தால் நாங்கள் புதிய அமைப்பு ஒன்றை உருவாக்குவோம் என்றார்கள். அதன் சாத்தியக்கூறுகள் என்ன ஏது என்பதை நாங்கள் நேற்றைய தினம் வீடியோவில் ஆராய்ந்து. ஆனால் அந்த ஒரு விஷயம் அதில் மேலதிகம் வந்துச்சு, அப்படி ஒரு அமைப்பை உருவாக்கினா உடனடியாக சவுதி, இந்த மாதிரி பங்களாதேஷ், இந்த மாதிரி சவுதியும் கட்டாரும் பாகிஸ்தானுக்கு உடனடியாக கை கொடுத்து இதனை உருவாக்குவதற்கு தயாராக இருப்பதாக என்ற செய்தி வந்திருக்கு. அதோட பாகிஸ்தான் இந்த போட்டிகள், அதாவது இந்தியாவுடனான போட்டியை புறக்கணித்து முழுமையாக வெளியேறினால் கிட்டத்தட்ட 300 கோடிக்கும் அதிகமான தண்டப்பணம் ஐசிசியால விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்றைய தினம் உலக கிண்ணத்துக்கு முதல் நாள் நாளைக்கு போட்டிகள் ஆரம்பிக்கும். நாளைக்கு 3 போட்டி இருக்கு. 3 போட்டிகள். முதலாவது போட்டி இலங்கை SSC மைதானத்தில் பாகிஸ்தான் நெதர்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியோடு ஆரம்பமாகின்றது. அடுத்த 2 போட்டிகளும் இந்தியாவில் இரவு 7 மணிக்கு நடைபெறுகின்ற போட்டியில் இந்தியா விளையாட போகின்றது. முக்கியமான 2 அணிகளும் முதல் நாளே விளையாட போறாங்க. வேற நாடுகளில் விளையாட போறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னா, இப்ப உலக கிண்ணத்துக்கான பரபரப்பு இலங்கையில வந்துட்டு, ஆனா அந்த பரபரப்பு எப்பெல்லாம் கிரிக்கெட் பரபரப்பு இலங்கையில இருக்குமோ அப்பெல்லாம் மழை பெய்யும். நேற்று மழை அடித்து ஊத்திய நேற்று முன்தினமும் சில போட்டிகள், பயிற்சி போட்டிகள் ரத்தாகின. நேற்றைய தினமும் பயிற்சி போட்டிகள் ரத்தாகின. இன்றைய தினமும் அடைமழைக்கான சாத்தியக்கூறுகள் பிரகாசமாக தென்படுகின்றது. அது என்ன மாயோ என்ன வருமோ, நமக்கண்டே வடிவல் சொல்லுவாங்க, எங்களுக்கண்டே வருவீங்களா? எங்கே இருக்கிற மழை இப்ப இந்த காலம் எல்லாம் மழைக்கான காலமே வாய்ப்பே இல்லை. பிப்ரவரி மாதத்துல மழைன்றது இல்லை. ஜனவரிலனாலும் பரவாயில்ல, அங்கங்க மழை கொஞ்சம் இருக்கும். கொழும்பு பொறுத்தவரையில இந்த சீசன் மழைக்கான சீசனே இல்லை, மழை பெய்வதே இல்லை பொதுவாக. ஆனா வெளி மாவட்டங்கள்ல தொடர்ச்சியா யாழ்ப்பாணம், மற்ற வடக்கு கிழக்கு சில மாவட்டங்கள்ல மலையகத்தின பல பிரதேசங்கள்ல மழை பெய்யுது. ஆனா கொழும்பு, கண்டி அப்படின்றதுதான் மிக முக்கியமா. ஆனா கண்டியில நேற்றும் மழை பெஞ்சிருக்கு, இன்றைக்கும் மழை இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. எனவே இலங்கைக்கு பாகிஸ்தான் சரியான பதில் அல்லது எது மறுத்தால் என்ன செய்யலாம் அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க.